Welcome. You are watching. Welcome to my channel. Hi friends. இன்றைக்கி நான் மீன் குழம்பு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஷீலா மீன் போட்டு மீன் குழம்பு பண்ணியிருக்கேன். மீன் குழம்புனாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஷீலா மீன் குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும். நான் எப்படி பண்ணேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் கறிவேப்பிலை, புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு குழம்பு பொடி எடுத்து வச்சுருக்கேன். 25 பல் பூண்டு, தேவையான அளவுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு வச்சுருக்கேன் சின்ன ஸ்பூனில், கொஞ்சோண்டு வெந்தயம் வச்சுருக்கேன். இந்த மீன் தான் வாங்கி வச்சுருக்கேன், ஷீலா மீன். இந்த மீனில் தலை மட்டும் நான் குழம்புல போடுறேன். இப்போது கடாயில் எண்ணெய் தாளிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், கடுகு உளுந்து போடுறேன். நான் உளுந்து போடல, கடுகு மட்டும் போட்டிருக்கேன். இப்போது நான் வெந்தயம் சேர்க்குறேன். இப்போது ரெண்டும் பொரியட்டும். சில பேர் பூண்டு குறை போடுவாங்க. ஆனால் நான் இந்த டைமில் நான் பூண்டு சேர்க்கலை, வெங்காயம் சேர்க்குறேன். எதுக்குன்னா, பூண்டு போட்டால் இப்போ நம்ம கடுகு தாளிக்கிறோம் இல்லையா, அந்த டைமில் கடுகு வெந்தயம் எல்லாம் போட்டு தாளிக்கிறோம் இல்லையா, அந்த டைமில் கருகிடும், குழம்பு டேஸ்ட்டு மாறிடும். அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். வெங்காயம் போடுறேன். வெங்காயம் நல்லா வதக்குங்க. நான் எப்படி பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட அது காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. நல்லா வதக்குங்க. பூண்டு ஒரு தனியாக வதக்குவேன். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகுது. பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் தக்காளி சேர்க்குறேன். 2 தக்காளி சேர்க்குறேங்க. மீன் குழம்புக்கு இந்த தக்காளி அளவு சேர்த்தா போதும். புளி தண்ணி தான் இதுக்கு தேவை ரொம்ப. தக்காளி கொஞ்சம் இனிக்கும் சொல்லுவாங்க, அதனால் நம்ம இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். தக்காளி நல்லா வதக்குங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கினா தான் குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். பாருங்க, வதக்கியாச்சு. இப்போது குழம்பு பொடி சேர்க்க போகிறேன். தேவையான அளவுக்கு நான் குழம்பு பொடி சேர்க்குறேன். இதை நான் நல்லா கலந்து விடுறேன். மசாலா மிக்ஸ் ஆகட்டும் தக்காளி வெங்காயத்தில். இன்னும் நான் கொஞ்சம் சேர்க்குறேன் குழம்புத்தூள். இது வீட்டில் செஞ்ச குழம்பு பொடி தான். சௌராஷ்டிரா குழம்புத்தூள். உங்களுக்கு சௌராஷ்டிரா குழம்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு ஒரு தடவை உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன்.
நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இந்த குழம்ப 2 வகையாக செய்வேன். எப்படின்னா, இப்போ தக்காளி வெங்காயத்துலேயே நான் இந்த குழம்பு பொடி போட்டதால் இது ஒரு வகை. அடுத்தது ஒரு பாத்திரத்தில் குழம்புத்தூள் மட்டும் புளி தண்ணியை வச்சு கரைச்சிட்டு அப்புறம் தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கி நான் இந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணுவேன். அது இன்னொரு வகை. நான் இப்போது உப்பு சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு சேர்த்ததால். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேங்க. இந்த பாத்திரம் தான் நான் மீன் குழம்பு கறி குழம்பெல்லாம் செய்வேன். இப்போ இந்த பாத்திரத்தை நான் மாற்றிருக்கேன். தேவையான அளவுக்கு புளி தண்ணீர் கரைச்சி வச்சுருக்கேன். நான் இதை ஆட் பண்ணுறேன். அதில் இன்னும் ஒரு தடவை புளி தண்ணீர் நான் கரைச்சி விட்றேன். மீன் குழம்புக்கெல்லாம் புளிப்பு தான் மெயினே. தக்காளியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். இன்னொரு தடவையும் நான் ஊற்றிருக்கேன். பாருங்கள், புளி தண்ணி சேர்த்தாச்சு. அப்படியே நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேங்க இதில். நான் அதை உங்ககிட்ட காட்டல வீடியோவில். ஏன்னா நான் இந்த அளவுக்கு வச்சா தான் சரியாக இருக்கும். இதுவே கம்மியாயிடும். குழம்பு கொதிக்க சுண்டிடும். அப்புறம் குழம்பு கொஞ்சம் கம்மியாயிடும். பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு வேகணும், கொதிக்கணும். இப்போது நான் இதில் பூண்டு சேர்க்க போகிறேன் வறுத்து. இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் மீன் குழம்பெல்லாம் எப்படி இருக்கும்னு. பாருங்கள், குழம்பு கொதி வந்துடுச்சு. நல்லா இப்போ கொதிக்கட்டும். இப்போது நம்ம பூண்டு வறுத்துடலாம். எண்ணெயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நான் 25 பல் பூண்டு போடுறேன். இருபத்தஞ்சி பல் பூண்டு தான் சேர்க்கணும், இல்லை 20-15 கூட சேர்க்கலாம், உங்கள் விருப்பம். நான் மீன் குழம்புக்கு இது மாதிரி 20-25 பூண்டு தான் போட்டு பழக்கம். அதனால் நான் அப்படியே சொல்லிட்டேன் உங்ககிட்ட. பாருங்கள், நல்லா பூண்டு லைட்டாக மாறுது, கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். நான் ஆரம்பத்துலேயே போட்டிருக்கலாம், ஆனால் என்ன கடுகு வெந்தயம்லாம் கருகுது, அதனால் நான் போடல. பாருங்கள், பூண்டு பொன்னிறமாக ஆயிடுச்சு. நான் இதை குழம்புல சேர்க்க போகிறேன். பாருங்கள், குழம்பும் கொஞ்சம் லைட்டாக சுண்டியிருக்கு. போட்ட இதில் சேர்த்துட்டேன். இதில் மிளகு கூட நம்ம சேர்க்கலாம். நான் இதை மிளகு சேர்க்கலை இன்றைக்கி. மிளகு போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு நல்லா சுண்டட்டும். குழம்பு நல்லா டேஸ்ட் தருதுங்க பாருங்கள். இப்போவே குழம்பு டேஸ்ட்டாக இருக்குது, வாசனை வருது.
நான் இப்படி தாங்க பண்ணுறேன். அதான் உங்கள்கிட்ட காட்டணுன்னு ஆசையாக இருந்தது. அதை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், குழம்பு சுண்டிடுச்சு. இப்போ நான் மீன் போடுறேன். இந்தளவுக்கு சொன்ன அப்புறம் தான் மீனே நான் போடுறது. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் மீன் குழம்பு. சரியான அளவில் இருக்கும், சரியான பதத்தில். பாருங்கள், மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நான் செய்யும் மீன் குழம்பு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.